வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் பத்தி தாங்க. ஆமா, இவங்க எது கீழே வருவாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர்ஸ்ல வருவாங்க. சிட்டில இருக்க நம்ம ஐடி ஜாப் ஏதாவது கோர் கம்பெனிலயோ ஏதோ பிசினஸ் பண்ணியோ நம்ம டெய்லி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். கிராமத்துல இருக்க விவசாயிகள் பாத்தீங்கன்னா அவங்களால விவசாயம் மட்டும் தான் பண்ணணும். நம்மளால எப்படி போயிட்டு நீங்க விவசாயம் பாருன்னு சொன்னா கஷ்டமா இருக்கும், அதே மாதிரி அவங்க கிட்ட போய் வேற வேலை பார்க்க சொன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். இதுல நாங்க கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கறது என்னங்கன்னா அக்ரிகல்ச்சரை ஒரு கவர்மெண்ட் ஜாபா மாத்தணும் அண்ட் ஃபார்மர்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை ட்ரீட் பண்ணணும். இப்போ ஃபார்மர்ஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ரெண்டு வழியா தாங்க போகும். எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், ஒன்னு பிரைவேட் மூலியமா ஆகும், சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலியமா ஆகும். ஏன் ஃபார்மர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா மாத்தணும் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது எப்படி மாத்தலாம்னா ரிக்வஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா ஃபார்மர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயே மாற்றணும்னா அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லணும். அந்த ரெஜிஸ்டர் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அது அவங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிக்கணும். ஸோ அந்த அப்ரூவல் வாங்கின ஃபார்மர்ஸ்லாம் கவர்மெண்ட் மூலியமா தான் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ இதனால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்ல இடத்துக்கு போய் ரீச் ஆகும் அண்ட் நல்ல ரேட்டுக்கும் போகும்னு என்னோட தாட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஒருத்தர் இருக்கார், அவர் வயசாயிடுச்சு. இப்போ அவர் நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவல் ரெஜிஸ்டர் ஆகி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா ஃபார்மரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு இப்ப நல்ல வேலை விவசாயம் பார்க்க முடியும்னு சொன்னாங்கன்னா அவரு ரிட்டையர்மெண்ட் பண்ணலாம். ரிட்டைர்மெண்ட் பண்ணாம அவர் கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்கணும். ஆனா அவருக்கு பையனும் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அந்த வேலை அவங்களுக்கு போகணும். அதுவே பசங்க யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பென்ஷன் போகணும். போஸ் பசங்க எல்லாம் இருந்தோம் இல்ல நாங்க விவசாயம் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் அந்த இடத்த அவங்க விவசாயம் பண்ணலாம். ஆனா அந்த நிலம் அந்த ஃபார்மர் பேர்ல தாங்க இருக்கும். ஸோ கவர்மெண்ட் விவசாயம் அந்த நிலத்துல பண்ணணும் அண்ட் அதுல இருந்த ப்ராடக்ட்ஸ் கவர்மெண்டே எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இது நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலி அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயிகளை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா மாத்தினாங்க, அவங்க மேல இருக்க மரியாதை ரொம்ப கூடங்க அண்ட் நம்ம எல்லாருமே அவங்களை மதிச்சு அக்ரிகல்ச்சரை இப்ப அரசாங்க வேலையா பார்த்தோம்னா எல்லாருமே கண்டிப்பா அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயம் ஆகணும் எல்லார் மைண்ட்லயும் இருக்கும் அண்ட் எல்லாருமே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டோட எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இது என்னோட தாட். இந்த ஐடியா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, இது நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியற வரைக்கும். அண்ட் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.